தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் காணாது முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருப்பவன் தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும் என்பதாக வேத ஆதாரங்களோடு கூட செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து அந்த ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது ரட்சிக்கப்பட்ட முதலாவது ரட்சிப்ப கடந்த காலத்தில் செய்த பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு புது மனுஷனாய் மாற்றப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி, அதாவது ஆண்டவர் தருகிறதான ஆசீர்வாதங்களே, அவருடைய நடத்துதலே, அவருடைய கிருபையே போதும் என்று தேவ பக்தியாய் அவரை இன்னும் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். ஒன்று. அடுத்தது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். என உலகத்துல நாங்க வரைக்கும் ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, போய்க்கே நாங்க ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. இதோ மனுஷன் புரிஞ்சு கொண்டனும், ரட்சிப்புக்க வாழுகிறவன், ரட்சிக்கப்பட்டவன், உண்ணவும் மட்டாத வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இது அளவுக்கு அதிகமாய் ஆசைப்படாதபடி ஆண்டவர் எங்களை போஷித்தால், எங்களை உடுத்தினால் அந்தந்த நாளுக்கு அது போதும் என்று வாழத்தக்கதான ஒரு மனது, அதான் போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தி. 6வது வசனத்துல சொல்றார், 1 தீமோத்தேயு 6:6. அப்ப உண்ணவும் உடுக்கவும், ஆண்டவரே இந்தந்த நாளுக்கு நாங்கள் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று சொல்லி போட்டு, ஐஸ்வர்யவான், பணக்காரனாக விரும்புகிறவன் எப்படியான காரியங்கள்ல விழுகிறான், அது அவனை எதற்குள்ளாக நடத்துகிறது என்பதை பின்பாக சொல்லுகிறார். அதை அடுத்த செய்தியிலே பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களை இந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக இன்னும் தெய்வத்தை கிட்டி சேரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வழி நடத்துவாராக. ஆமீன்.